சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கைத்தையை அன்னைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீதாம்மா வழி காட்டணும். தங்கம், நான் தான் சொல்றேன்ல மச்சானுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. சாமி கிட்ட வேணா மாதிரி தான் நடக்க போகுது. நீ பயப்படாம எதையும் யோசிக்காம படுத்து தூங்க. இல்ல, இப்படி ஒரு கெட்ட கனவு கண்டதுக்கு அப்புறம் தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் தூங்க போறதில்ல. விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்க போறேன். நீங்க தூங்குங்க. என்னடி நீ தூங்க மாட்டேன்ற? அதை பார்த்து நான் மட்டும் தூங்க முடியுமா? எனக்கும் தூக்கம் வராது. சரி விடு, நானும் உங்க கூட மூச்சுனே இருக்கிறேன். உனக்கு எப்படி வரணும்னு நினைச்சு தூக்கம் வரலையோ அப்படிதான் எனக்கும் என் மச்சான் நினைச்சு என்னால வெளில காட்ட முடியல. நானும் அப்படி கவலைப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? அதனால நம்ம தைரியமா இருக்கணும் தங்கம். மச்சானோட கஷ்டம் ரொம்ப நாளா நீடிக்காது. கூடிய சீக்கிரத்துல எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, புள்ளிக்குட்டி காலைல சென்னைக்கு போன உடனே நம்மளுக்கு போன் அடிப்பாப்புல. போன் அடிச்சு நல்ல செய்தி தான் சொல்லுவாப்புல. நீ கவலைப்படாம இரு. கௌதம் சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க. திவ்யா, கௌதம் நிறுத்துப்பா. என்னம்மா? இந்த அத்தைக்கு என்னாச்சு? எதுக்காக சைன் பண்ண போறவரை தடுக்கிறாங்க? கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. திவ்யா பண்ணது தப்புதான். அதை என்னைக்கே நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணும்போது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. அம்மா போதுமா, உங்க பாசத்தை காட்டதான் நேரமா? என் பிள்ளைங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆக போகுதேன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. உன்னையும் திவ்யாவையும் சேர்த்து வச்ச நானே இப்போ உங்களை பிரிச்சு வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டேனேன்னு என்ன நானே கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு கௌதம். எந்த தாய்க்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுப்பா. அம்மா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இது எனக்கும் திவ்யாவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. பாவம், இதுல நீங்க என்னமா பண்ணுவீங்க? என் வாழ்க்கை இப்படிதான் முடியணும்னு இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அதனாலதான் சொல்றேன்பா, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. நாங்க சொல்றதுக்காகலாம் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காத. இந்த வக்கீல் நோட்டீஸ்லாம் நாம அனுப்ப வேண்டாம். எதுக்கும் திவ்யாவை கூப்பிட்டு நேர்ல ஒரு தடவை பேசி பார்க்கலாம். நீயே அவகிட்ட நேர்ல பேசு. அவ மனசு மாறி உன்னை ஏத்துக்க சான்ஸ் இருக்குல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவ உன் கூட இருந்தாதான் நீ எந்த காரியத்தை சாதிக்க முடியும். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. அவ இல்லாம என்னால சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா, அவகிட்ட சவால் நினைச்சு பயப்படுறீங்களா? நீங்க நினைக்கிறது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேம்மா. அவ இல்லாம நான் ஜெயிச்சு காட்டுறேன். இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறதுக்கு என்னமா இருக்கு? உங்களையே கை நீட்டி அடிக்க வந்திருக்கா. நம்ம வீட்டு நெக்லஸை திருடிட்டு நம்மளே அவமானப்படுத்தி பேசிட்டு போயிருக்கா. அவளுக்கு நம்ம குடும்பம்லாம் முக்கியம் இல்லம்மா, அவ அண்ணன் குடும்பம் தான் முக்கியம். அவ அண்ணன் பண்ண திருட்டுத்தனத்தை எப்படி சமாளிச்சா பாத்தீங்களா? மொத்தமா மாட்டிக்கிட்டதும் நம்ம முன்னாடி அப்படியே பெரிய நல்லவ மாதிரி சவால் விட்டுட்டு போயிருக்கா. இதுக்கப்புறம் என்னதான் பேசி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் அப்படிதாம்மா நடந்துக்குவா. அவ சரிப்பட்டு வரமாட்டாமா. இதோட அவ பேச்ச விட்டுருங்கம்மா. ஆமாத்த, கௌதம் சொல்றதுதான் சரி. அவளுக்கு நம்ம வீட்டுல வந்து வாழணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா நேத்து அவ வீட்டுக்கு நம்ம போனப்போ நம்ம கூட சமாதானமா பேசி கூடவே அவ வந்திருப்பா. ஆனா அவளுக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே இல்லத. அதுதான் உண்மை.
அவளாலையும் அவ அண்ணனாலையும் காசு பண்ண போனா போயிட்டு போகுது. ஆனா ஒவ்வொரு நாளும் கௌதமோட மான மரியாதை போயிட்டே இருக்குல்லத்த. அது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? திவ்யா எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கௌதம் தலையாட்டிட்டே இருந்தார்ல, அதனால அவளுக்கு எல்லாமே தாங்கிற தலக்கணம் அதிகமாயிருச்சு. அதான் இப்ப அவ கௌதம அவமானப்படுத்தணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவேன்னு திமிரா சொல்றா. அவ வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி நாமளே அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்னு கௌதம் நினைக்கிறாரு. அவரு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லத. அம்மா, அண்ணி சொல்றதுதான் சரி. இது நானா எடுத்த முடிவுமா, அதனால நீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியது என் கடமைப்பா. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே விருப்பம் திவ்யாக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணுங்கிறது மட்டும்தான். இந்தாங்க சார். சென்ட்ராசு சார். இதுதான் தர்ஷினி படிக்கிற ஸ்கூலு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, சரி. இங்கே வெயிட் பண்ணு. ஆ? தர்ஷினி குட்டி, ஹாய். வாங்க வாங்க வாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஹாய், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா? தர்ஷினி ஃப்ரெண்டு தான். ஒரே கிளாஸ்ல படிக்கிறீங்களா? சரி, எல்லாரும் நல்லா படிக்கணும். என்ன? ஆ? சரி. போலாமா? வா, போலாம் போலாம். டாடி. சார் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அம்மாவும் கோச்சிட்டு போயிட்டாங்க. உண்மையான பாசம் இருந்தா சண்டையோ பிரிவோ வராது. 2 பேரும் நல்லவங்க, 2 பேருக்குள்ள பாசம் இருக்குது. ஆனா வேற என்னமோ ஒண்ணு நடக்குது. சார், இந்தா சென்ட்ராசு. தர்ஷினி குட்டி, கிளம்பலாமா? என்னடா குட்டி, என்ன ஆச்சு? போங்க டாடி. எதுக்கு மம்மி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்புறீங்க? அம்மா என்ன மூர்த்தி மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் உங்களை பார்க்காம எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா டாடி?